ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோவில் பேசுகிறதுல ரொம்ப ஹாப்பி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மரம் கைஸ். இது வச்சு 1.5 வருஷம் ஆகுது. அண்ட் இதில் வந்துட்டு பூவோ காயோ எதுவும் பிடிக்கல. மரம் மட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. அடுத்து இது வந்துட்டு கொய்யா மரம். இது வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கடலக்காய் செடி. எங்கள் பாட்டி வந்துட்டு கடலக்காய் சாப்பிட்டு அதோட தோல் போட்டிருந்தாங்க. அதிலே வந்துட்டு ஒரு 2 கடலக்காய் வந்துட்டு இருந்துச்சான். ஸோ அதனால் வந்து கடலக்காய் செடி வந்திருக்கு. இது என்னடா பூவோட முக்கு மாதிரி பூ பறித்த மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது வந்து பிச்சி பூ செடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் சாமந்தி இருக்குது. இந்த சாமந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்துட்டு நீங்கள் 1 வீக் பக்கம் வச்சுருந்தீங்கன்னா கூட அது வாடாது. கொய்யாக்காய் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு பூ வச்சுருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 4-5 கொய்யாக்காய் வந்து பெருசாகி எடுத்துட்டோம். இப்போ வந்து கொய்யாக்காய் வந்து அந்தளவுக்கு இல்லை, இந்த கொய்யாக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தாழை கைஸ். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு கனகாமரம் பூச்செடி தான் அது. அடுத்து வந்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பலாமரம். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அதில் வந்துட்டு வேர் விட்டுருச்சுன்னு, அந்த பலாக்கொட்டையை வேர் விட்டுருச்சுன்னு வந்து போட்டது அப்படியே ஒரு மரம் வந்துட்டுருக்கு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கனகாமரம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு வரும்ல அந்த ஆரஞ்சு கலர், அது. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெட்டு கலரில் வந்துட்டு இருக்கும் அந்த கனகாமரம். இது வந்து ஒரு 4-5 செடி பக்கம் இருக்குது. இந்த கனகாமரம் வந்துட்டு 4-5 செடி பக்கம் இருக்குது. நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் பார்த்திங்களா, அதுவும் வந்து அந்த ரெட் கலர் கனகாமரம் செடி தான். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அவரை கொடி போட்டிருக்காங்க. இது இப்போ தான் வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா புதினாலாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி கொடி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இந்த ஜாதி மல்லி கொடி வச்சுருந்தாங்க. இதுலேருந்து வந்து நிறைய பதியம் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 செடி பக்கம் வந்துட்டு எடுத்துருப்பாங்க. இது ஒரு கனகாமரம். அடுத்து இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி. தக்காளி செடியில் எனக்கு தெரிஞ்ச நிறைய தக்காளி வந்துட்டு வந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு இந்த தக்காளி செடி தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ கூட தக்காளி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கனகாமரம் செடி. நிறைய கனகாமரம் வச்சுருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி அகலமான பேஸ்கெட், ஹைட்டு கம்மியாக இருக்க பேஸ்கெட்டில் கீரை, புதினா, மல்லி அது மாதிரிலாம் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி. இங்கே பாருங்கள் வல்லாரை இருக்குது. வல்லாரை வந்து ரொம்ப நல்லது கைஸ் உடம்புக்கு. வல்லாரை துவையல் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற சாமந்தி, பட் எல்லோ கலருமே வந்துட்டு வந்துட்டுருக்கு. தெரில என்னாகும்னு. இது ரெண்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆன மாதிரியும் இருக்குது, தனித்தனியாகவும் இருக்குது. அது நிறைய செடி இருக்குது. சாமந்தி செடி. இது வந்து கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை பாருங்கள் கைஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது வந்து லைன் கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை செடி தான் வந்துட்டு இதில் வந்திருக்கு. இதிலே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை, அந்த சிகப்பு புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. அது ஆல்ரெடி முன்னாடி இருந்துச்சு, அது இப்போ எடுத்துட்டாச்சு. அதில் ஒரு செடி மட்டும் இருக்குது. இது வந்துட்டு புதினா கைஸ். புதினா கூட வந்துட்டு இது என்னமோ ஜாதி மல்லி, கரிசலாங்கண்ணி இருக்குது. இதில் கரிசலாங்கண்ணி இப்போ தான் வந்துட்டுருக்கு. அது கூட கொஞ்சம் லைன் கீரையும் இருக்குது. இந்த மாதிரி வந்து கீழே ஹைட்டு கம்மியாக அகலமாக இருக்க பேஸ்கெட்டில் நிறைய வச்சுக்கலாம் கீரைலாம். இது வந்துட்டு பப்பாளி மரம்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் காமிக்கிறதுல வந்துட்டு எதுவும் காய் பிடிக்கலை, பட் இப்போ வந்து அதில் காய் பிடிச்சி நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்துட்டு குண்டு மல்லி.
அடுக்கு குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க கைஸ் இல்லையா? இதில் வர பூ வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ரோஸ் மாதிரி பெருசாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பூ வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். இது வந்து சிங்கிள் அந்த ஒரு அடுக்கு இருக்கும்ல அந்த குண்டு மல்லி. இதுவுமே கைஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய குண்டுமல்லி வந்துருச்சு. இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா முத்து மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பூ மேலே வந்துட்டு அது வந்துட்டு பால் மாதிரி உருண்டையாக இருக்கும், மொட்டாக இருக்கும். முத்து மல்லின்னு சொல்லுவாங்க, அதுதான் அது. அடுத்து இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி. இந்த ஜாதி மல்லி செடி வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் வனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாயந்தரம் டைமில் வந்துட்டு பூக்கும் இல்லையா அந்த பூ. இந்த பூவுமே கைஸ் நிறைய டெய்லி வரும். ஸோ எங்கள் பாட்டி வந்துட்டு எனக்கு கட்டி கட்டி கொடுப்பாங்க, நான் வச்சுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பூ. அடுத்து வந்துட்டு இது முன்னாடி காமிச்ச பிச்சி பூ வந்துட்டு இதில் பூ இருக்குது, அதில் பூ பறித்தது காமிச்சிருப்போம். இதில் வந்து பூ ஒரு மொக்கு இருக்குது. அடுத்து இது வந்துட்டு செம்பருத்தி மருதாணி இருக்குது பின்னாடி. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி காமிச்ச மாதிரி நல்லா பெருசாக இருக்கிற கத்தாழை. அடுத்து தான் வர போகிறாங்க நம்ம ஹீரோ. பார்த்திங்களா, வாழை மரம் கைஸ். வாழை மரத்தில் இப்போ தான் தார் விட்டுருக்கு. அம்மா இது என்ன வாழைப்பழமா? இது வந்து பெரிய வாழைக்காய் வரும்ல அந்த மாதிரி. ஓகே, இது வந்துட்டு எங்கள் பாட்டி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வச்சாங்க கைஸ். ஸோ வந்துட்டு இப்போ நல்லபடியாக வந்துட்டுருக்கு. அண்ட் அதே சாமந்தி தானம்மா? அதே சாமந்தி தான் இது. இதுலேயுமே வந்துட்டு ஆரஞ்சு கலரும் வருது, எல்லோ கலரும் வருது. ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி வருது. மோஸ்ட்லி சாமந்தி தான் கைஸ் இருக்கும், நிறைய சாமந்தி தான் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா அடுத்து கத்தாழையுமே நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து நான் வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அழகாக இருந்துச்சு, அது அடுக்கடுக்காக இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி வந்துட்டு கொடி. இது அது சக்கரவள்ளி கிழங்கோட கொடி தான் அது. சக்கரவள்ளி கிழங்கு கொடியில் வருமாமா? ஆமாம். அடுத்து இது தென்னை மரம். அந்த இதுலேயே தான் வந்துட்டு அது போட்டிருந்தாங்க சக்கரவள்ளியும். அது வந்துட்டுருக்கு, நிறைய வந்து அப்படியே படர்ந்து வந்துட்டுருக்கு. அதுலேயே வந்துட்டு சாமந்தி, இது வந்துட்டு ஒயிட் கலருன்னு நினைக்கிறேன், ஒயிட் கலர் சாமந்தி. அடுத்து மல்லிகைப்பூ, குண்டு மல்லிப்பூ. ஆமாம், பதியம் வச்சது. இப்போ இது ரொம்ப குட்டி செடி தான். அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றிலை. மோஸ்ட்லி எல்லா மூலிகையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க எங்கள் பாட்டி. ஸோ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது வச்சு, ஆனால் வந்துட்டுருக்கு. பார்க்குறக்கே பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து தேன் வாழை மரம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விபி சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.